அனைவருக்கும் வணக்கம். நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய கி பரந்தாமன் அவர்களுடைய நூல்ல இருந்து நம்ம அடுத்த பார்ட் வீடியோ பாக்குறோம். கலை சொற்களும் ஆட்சி சொற்களும். பிரயாணம், செய்தி, போக்குவரத்து, இதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 24,000 கல் அந்த சுற்றளவு இருக்கக்கூடிய பெரிய உலகம் இன்னைக்கு சுருங்கிருச்சு. எங்கேயோ அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒருத்தட்ட இன்னைக்கும் நம்ம நினைச்சா ஸ்கைப்ல பேசுற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம்னா வீடியோ கால்ல முகத்தை பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு உலகம் சுருங்கிருச்சு. சோ நேரத்தை சுருக்கவும் தூரத்தை குறைக்கவும் மானிடன் செய்து வந்த முயற்சி அப்படின்றது வெற்றி பெற்றுருச்சு. ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன செய்யுதுன்னா புது வாழ்வு தொடங்கிருச்சு. நிறைய கண்டுபிடிப்புகள் வருது. சோ அயல் நாட்டு பொருட்கள் பிற பொருட்களும் நம்மளுடைய வாழ்வை இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கதர்ல இருந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இன்னைக்கும் கதர் விற்பனை நிலையங்கள்ல கதர் அப்படின்றது அதிகப்படியான விலைக்கு தான் விற்கப்பட்டு வருது. சோ அதே விலை இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோம், கதரை விட்டுட்டு வேற மாதிரியான மேல் உயர்ந்த ஆடைகளை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா கதருக்குன்னு இருக்கக்கூடிய விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஆட்களும் இருக்கதான் செய்யறாங்க. தமிழ் வளமிக்க மொழி அது மாதிரி என்ன செய்யறாங்க அப்படின்னா நாகரிக வாழ்வு புகுந்து நம்மளுடைய தமிழ் மொழியிலையும் நிறைய சொற்கள் புகுந்திருக்கு. தமிழ் வளமிக்க மொழி, வளமிக்க தமிழ் மொழியில ஆக்கும் ஆற்றல் மிக்க தமிழ் மொழியில அயல்நாட்டு சொற்கள் நிறைய இருக்கா, அதை ஏத்துக்கிறதா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கொடுத்துதான் இந்த டாபிக் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. ரப்பர்ன்னு தான் எழுதணும். இகரம் சேர்த்து இரப்பர் என்று எழுதுனா இறப்பர் அப்படின்னு என்ன அர்த்தம், பிச்சை எடுக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரப்பர் மரத்தினுடைய அந்த பால் என்ன செய்யறாங்கன்னா பல பொருட்கள் செய்யறதுக்கு யூஸ் பண்றாங்க. சரிங்களா, துடைப்பதற்கு பயன்படுறது ரப்பரால் செய்யப்படுறதுல ஒண்ணு. எனவே என்ன சொல்றாங்கன்னா ரப்பரை துடைப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா அது துடைப்பான்னு சொன்னா தப்பு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ரப்பர் மரத்தோட பாலை வச்சு நிறைய பொருள் செய்யறாங்க. அதாவது துடைப்பதற்கு பயன்படுறது ரப்பரால செய்யப்படுறதுல ஒண்ணுதான் துடைக்கிறதுக்கு. சோ அதை நம்ம துடைப்பான்னு சொன்னா அது தப்பு. வல்கனைட் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு, இதுவும் ரப்பராலும் கந்தகத்தாலும் ஆன ஒரு பொருள். இத வல்கனைட் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்காக நான் தமிழ்ல யூஸ் பண்றேன், நம்ம மாத்தி சொல்ல முடியாது. மோட்டார் வண்டி என்ன சொல்றாங்கன்னா உந்து வண்டி, டாமி அதாவது தம்மி எங்கி அந்த மாதிரிலாம் சொல்றது உண்டு. பஸ்ன்றத பேருந்தி என்பதும் அளவுக்கு மேற்பட்டவைதான். மோட்டார் வண்டின்றதும் பஸ்ன்றதும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக நம்ம ஏத்துக்கலாம். ஓவரா போய் ஐயா சிறிதளவு கொட்டை வடி நீர் தாருங்கள் அந்த மாதிரிலாம் நம்மள பேச சொல்லல. சில விஷயங்கள்ல நம்ம அந்த சொற்களை நம்ம ஏத்துக்கலாம். இப்ப பாருங்களேன், இந்த பெட்ரோல்னு இருக்கு, அதை வேற வகையில சொன்னா நமக்கு புரியாது. பெட்ரோலை போய் வேற வகையில சொல்ல முடியுமா? சோ அப்ப சில விஷயங்களை நம்ம ஏத்துக்கிறோம். சில கலை சொற்களும் தமிழாட்சி சொற்களும் கொடுத்திருக்காங்க. சோ அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. உதாரணமா பாருங்க, ஹாஸ்பிட்டல் அப்படின்றது பாருங்க மருத்துவ நிலையம், டிஸ்பென்சரி அப்படின்னா மருந்தகம், கிளினிக் அப்படின்றது மருத்துவ உதவி நிலையம், நர்சிங் ஹோம் அப்படின்னா தனி மருத்துவ விடுதி, மெட்டர்னிட்டி அண்ட் சைல்டு வெல்ஃபேர் சென்டர் அப்படின்னா தாய்சை நல விடுதி, மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மகப்பேறு மருத்துவ நிலையம், மெட்டர்னிட்டி ஹோம் அப்படின்னா மகப்பேறு விடுதி, வெட்டினரி டிஸ்பென்சரி அப்படின்னா கால்நடை மருந்தகம், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னா ஒட்டுக்குடிய நோய்கள் அல்லது தொற்றும் நோய்கள். அதே தான் அடுத்ததும் கொடுத்திருக்காங்க. அடுத்து இன்ஜெக்ஷன் அப்படின்றது ஊசி போடுது. சரிங்களா, அதே மாதிரிதான் அந்த தடுப்பூசி போடுறதுக்கும் என்ன செய்யறாங்கன்னா அந்த வேக்சினேஷன் அப்படின்றத இனோகுலேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. டாக்டர் அப்படின்றது வைத்தியர், சர்ஜன் அப்படின்றது அறுப்பு மருத்துவர், பிசிஷியன் அப்படின்னா மருந்தறிஞர், பிசிஷியன் அண்ட் சர்ஜன் அப்படின்னா மருந்தர் மற்றும் மருத்துவர், மருந்தாளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபுளுன்சா அப்படின்றது பெருஞ்சளிக்கான ஒரு காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ். மலேரியாங்கிறது முறை காய்ச்சல், டைபாய்டு குடல் புண் காய்ச்சல். சரிங்களா, டைபாய்டு. அடுத்து தெர்மோமீட்டர் அப்படின்னா அனல் அளவை, ரொம்ப முக்கியமான வேர்டு. தெர்மோமீட்டர் அப்படின்னா அந்த நம்மளோட உடம்புல டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு அதை எப்படி சொல்றாங்க பாருங்க, அனல் அளவை. பினாயில் அப்படின்னா கிருமி நீக்கி, மார்ச்சுவரி அப்படின்னா சவச்சாலை. அடுத்து பாருங்க, வில் அப்படின்னா விருப்பு முறி, வில்னா விருப்பு முறி. அட்வொகேட் அப்படின்னா வழக்கறிஞர் வழக்குரைஞர். அப்பீல் போனோம் அப்படின்னா மேல் தீர்ப்பு வேண்டது அல்லது மேல்முறையீடு செய்யறது. கிரிமினல் லா அப்படின்னா குற்றச்சட்டம். சிவில் லா அப்படின்னா பொருள் சட்டம் அல்லது பொது சட்டம். சிவில் கேஸுங்க இது அப்படின்னு சொல்றாங்க. சிவில் கேஸ்னா ஒரு பொருள் வழக்கு, அது வீடு சொத்து அந்த மாதிரி எதுவா வேணா இருக்கலாம். கிரிமினல் கேஸ் குற்ற வழக்கு. சமன் அழைப்பானை, சமன் வந்திருக்கு அப்படின்னா அழைப்பானை. ட்ரிபியூனல் அப்படின்னா நடுவர் மன்றம். ஹைகோர்ட் அப்படின்னா உயர் வழக்கு மன்றம். கோர்ட் ஆஃப் ஸ்மால் கேசஸ் அப்படின்னா சிறு வழக்கு மன்றம். சுப்ரீம் கோர்ட் தலைமை வழக்கு மாமன்றம். உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த தலைமை வழக்கு மாமன்றம். அடுத்து பெஞ்ச் கோர்ட் அப்படின்னா அறக்குழு மன்றம். அப்ரூவர் அப்படின்னா ஒப்பு சான்றாளன். மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னா தண்டனை அதிகாரி. டிஸ்ட்ரிக்ட் முன்சீஃப் அப்படின்னா கோட்ட நடுவர். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்னா மாவட்ட நடுவர். ஸ்டேட் அப்படின்னா அரசு. மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னா சென்னை மாநிலம், சென்னை அரசு. இந்தியன் யூனியன் அப்படின்னா இந்திய கூட்டரசு. டொமினியன் ஸ்டேட் அப்படின்னா தன்னாட்சி அரசு. காமன்வெல்த் கண்ட்ரிஸ் அப்படின்னா தன்னாட்சி பொதுநல உறவு நாடுகள். டெமோக்ரஸி அப்படின்னா குடியாட்சி.
ரிபப்ளிக் அப்படிங்கிறது குடியரசு. வீட்டோ பவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைய இப்ப குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாக்கள் அனுப்பும் போது அதுக்கான நிறைய வீட்டோ பவர் யூஸ் பண்ணுவாரு. அதை திருப்பி அனுப்பலாம், பாக்கெட்டா வச்சுக்கலாம், அல்லது என்ன செய்யலாம் அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய மறுப்பானே அவர் பண்ணலாம். கன்சல் அப்படின்னா வேற்றரசு பிரதிநிதி, அம்பாசிடர் தூதுவர். அதே மாதிரி எம்பசி அப்படின்னா தூதுக்குழு, ஆக்ட் லா சட்டம், அதுக்கப்புறம் ரூல்ஸ்னா விதி, பைலா அப்படின்னா துணை விதி, எலெக்ஷன் அப்படின்னா தேர்தல், பை எலெக்ஷன் வருது அப்படின்னா ஒருத்தர் ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளரா இருந்த ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த தொகுதியில வரக்கூடிய எலெக்ஷன் தான் என்னது அப்படின்னா பை எலெக்ஷன். அடுத்து பாருங்க, கேண்டிடேட் அப்படின்னா விளைவாளர், ஓட் அப்படின்னா வாக்கு, போல்னா பெயர் பதிவு, எலக்ட்ரேட் அப்படின்னா தொகுதி, அட்ஜர்ன்மெண்ட் அப்படின்னா இந்த சட்டத்தொடர் ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்களா, ஒத்திவைப்பு. அடுத்து இன்டர்பிளேஷன் அப்படின்னா இடைவினை. அடுத்து காலனிஸ் அப்படின்னா குடியேற்ற நாடுகள். சோ இதை அடுத்த பார்ட் வீடியோ நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.